உலகிலேயே மிக இளவயது டேக்வாண்டோ பயிற்சியாளராக தேர்வாகி மதுரையைச் சேர்ந்த 7 வயது சிறுமி வரலாறு படைத்துள்ளார். செல்போன்களிலேயே மூழ்கி கிடக்கும் குழந்தைகளுக்கு மத்தியில் கை கால்களால் எதிரியை தாக்கி நிலைகுலையச் செய்யும் டேக்வாண்டோ தற்காப்பு கலையில் புதிய உச்சம் தொட்டு உலகின் கவனத்தை ஈர்த்திருக்கிறார் இந்த சிறுமி. மதுரையில் டேக்வாண்டோ பயிற்சி மையத்தை நடத்தி வருபவர் நாராயணன். இவரது 7 வயது மகளான சம்யுக்தா தனது 3 வயதில் இருந்து டேக்வாண்டோ விளையாட்டை ஆர்வமாக கற்று வந்தார். இவ்விளையாட்டின் அனைத்து பரிமாணங்களையும் செய்து காட்டி சாதித்துள்ளார். சிறுமியின் சாதனையை அங்கீகரித்த கின்னஸ் உலக சாதனை நிறுவனம் அவரை உலகிலேயே மிக இளம் வயது டேக்வாண்டோ பயிற்சியாளர் என்று அறிவித்து கடந்த ஆகஸ்ட் மாதம் சான்றளித்தது. கின்னஸ் புத்தகத்தில் இடம் பெறுபவர்கள் குறித்து ஒரு முறை மட்டுமே அறிவித்து கடந்து செல்லும் அவ்வமைப்பு வழக்கத்திற்கு மாறாக சிறுமியின் சாதனையை மீண்டும் ஒருமுறை பாராட்டி பதிவிட்டு கௌரவித்துள்ளது. இதன் பின்னர் உலகம் முழுவதிலும் இருந்து சம்யுக்தாவிற்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன. ஒலிம்பிக் போட்டியில் தங்கப்பதக்கம் வெல்ல வேண்டும் என்பதே தனது இலக்கு என்று மழலை குரலில் விருப்பத்தை வெளிப்படுத்தியுள்ளார் சம்யுக்தா. எங்க அம்மா 2 கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு வாங்கினாங்க. எங்க அப்பா 34 கின்னஸ் ரெக்கார்டு வாங்கினாங்க. அதை பார்த்து எனக்கும் ஆசை நானும் டேக்வாண்டோல கலந்துக்கிட்டேன். எனக்கு கார்ட்டூன்ஸ்லாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஏன்னா எனக்கு பிடிக்காது. அது சும்மா ஒரு பொம்மை படம் மாதிரி தான். ஒரு பாட்டுனா ஜாலியாக போகும்ல, அதனால எனக்கு பாட்டு தான் பிடிக்கும். உடல் ஆரோக்கியம், ஒழுக்கம், நம்பிக்கையை வளர்க்க விளையாட்டு முக்கியம் என்று கூறிய சிறுமியின் தந்தையும் டேக்வாண்டோ பயிற்சியாளருமான நாராயணன் குழந்தை வளர்ப்பு முறையின் அவசியம் குறித்தும் வலியுறுத்தினார். நம்ம பிள்ளைகளோட இன்டராக்ட் பண்ணும்போது அவங்க நம்ம பண்ற விஷயத்தை நம்ம கூட இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. டிவியோ மொபைலோ வாங்கி பார்க்க மாட்டாங்க. நம்ம அவங்கள கண்டுக்காமல் இருந்தோம்னா அப்போ அவங்களோட டைவர்ஷன் அங்கே தான் போகும். நம்ம பேசி இன்டராக்ட் பண்ணி நம்ம பண்ணுற விஷயங்களை நம்ம சொன்னோம்னா அதில் அவங்க வருவாங்க. அதில் அவங்களும் வருவாங்க. அதில் நவீன யுகத்தில் மனித சமூகம் எதிர்கொள்ளும் கவனச்சிதறல் நோயில் இருந்து குழந்தைகள் விடுபட்டு தனித்துவமான ஆளுமைகளாக வளர்வதற்கான ஊக்கத்தை அளித்துள்ள சம்யுக்தாவை இன்னும் எத்தனை முறை கின்னஸ் அமைப்பு பாராட்டினாலும் அது மிகையல்ல. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரபாகரனுடன் மதுரை மண்டல தலைமை செய்தியாளர் வெற்றி.